गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा। सद्गुरुनाथ महाराज की जय। राम हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। अनुग्रहं प्रेमाय गुरुनाथा अनुदिनं बलुवाय गुरुनाथा अनुग्रहं प्रेमाय गुरुनाथा माता पिता गुरु दीवाने मन कमलय जे फलु दीवाने माता पिता गुरु दीवाने मन कमलय जे फलु दीवाने मन भगते अयरि फलु दीवाने सर्वमंगल मूर्ति मेधाने मन भगते अयरि फलु दीवाने सर्वमंगल मूर्ति मेधाने कनव बलि तज गुरुनाथा मन मुंगुली तज गुरुनाथा कनव बलि तज गुरुनाथा मन मुंगुली तज गुरुनाथा शरणमदैलो गुरुनाथा शरणमदैलो गुरुनाथा मरणो गुरुनाथा शरणमदैलो गुरुनाथा सकलं मरणो गुरुनाथा வருவாய் குருநாதா அந்தருள் புரிவாய் குருநாதா அந்தருள் புரிவாய் குருநாதா அந்தருள் புரிவாய் குருநாதா ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण हरे हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे
காஷாய தண்டகரகாதி விபூஷிதாங்காம் வைராக்ய பாக்ய ஜலதே கருணாநிதே த்வம் संसारकूपपतितस्य समाकुलस्य बोधेन्द्रदेवा मम देहि करावलम्बम् हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सता लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे. எல்லாவற்றுக்குமே ஒரு தர்மம்ங்கிறது ஒண்ணு இருக்கு. பூமி அப்படின்னா பூமிக்கு ஒரு தர்மம் என்ன அப்படின்னா பொறுமைங்கிறது பூமியினுடைய தர்மம். ராமாயணத்திலேயே ராமர் எத்தகைய பொறுமையுடையவர் அப்படின்னா க்ஷமயா பிருத்திவி சமானஹா அப்படிங்கிறார். பூமி போல ராமருக்கு பொறுமை அப்படின்னுட்டா பூமி எத்தகைய பொறுமையுடையவள்னு தெரியறது. பொறுமைதான் பூமியினுடைய ஒரு தர்மம். கார்த்தால உஷத்காலம் வந்த உடனே சேவல் கூவுறது இல்லையா, அதனுடைய தர்மம். சமுத்திரம் ஒரு எல்லைக்கு கட்டுப்பட்டு பொங்காம இருக்கே, அது ஒரு தர்மம். இப்படி எல்லாவற்றிற்குமே ஒரு தர்மம் இருக்கு. நாமே யாரையாவது பார்த்து இது தர்மமா நியாயமா அப்படின்லாம் கேட்கிறோம். முதல்ல நம்முடைய சொத்தை யாராவது அபகரிச்சுண்டா நியாயமா அந்நியாயமான்னு கேட்கிறோம். தர்மமா நியாயமா அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா. தர்மம்னா என்ன அப்படின்னுட்டா மனுஷனுக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு. மனுஷனுக்கு எது தர்மம் அப்படின்னுட்டா ஒரு பெரிய இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை படைச்சு பஞ்சபூதங்களை படைச்சு இவ்வளவு ஓஷதிகள் எல்லாத்தையும் படைச்சு நம்மையும் படைச்சு நமக்கு கைகால்கள் எல்லாம் கொடுத்து இவ்வளவு ஒரு கிருபை பண்ணியிருக்கானே ஒரு ஈஸ்வரன், அந்த ஈஸ்வரனை மறக்காம இருக்கிறது அப்படிங்கிறது மனுஷனுடைய முக்கியமான தர்மம். அதுக்குதான் அந்த ஒரு தர்மத்துக்கு தான் பக்தின்னு பேர். அதனால பாகவதத்துல எவ்வளவு ஸ்துதி இருந்தாலும் குந்தி ஸ்துதி அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ஒரு பெருமை உண்டு. நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி பக்தினா என்ன அப்படின்னு குந்தி சொல்றா. எப்படி குந்தி சொல்றா அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையில தனக்கு எத்தகைய ஒரு கஷ்டங்கள் வந்தது, அந்த ஒவ்வொரு கஷ்டத்திலிருந்தும் பகவான் எப்படி காப்பாத்தினான் அப்படிங்கிறத குந்தி சொல்றா. அதை ஸ்மரிக்கிறா, அதை நினைச்சு கண்ணீர் விடுறா. பகவான் பண்ணின கிருபைய நினைச்சு நம்ம உருகிறதும் கண்ணீர் விடுறதுங்கிறது தான் கிருபாஸ்மரணம். அந்த கிருபாஸ்மரணத்துக்கு தான் பக்தின்னு பேரு. அந்த பக்தியை எப்படி காண்பிக்கிறது இல்லையா. நமக்கு யாராவது ஒரு உதவி பண்ணினா நன்றியோட இருக்கணும் அப்படின்னா அவருக்கு ஒரு கஷ்டம் வந்தா நம்ம திரும்பி அந்த உதவியை பண்ணலாம். இல்லைன்னா அவன் கேட்பான், அன்னைக்கு உனக்கு ஒரு கஷ்டம் வந்த போது நான் உதவி பண்ணினேனே, நீ நன்றி மறந்துட்டியே அப்படின்னு கேட்பான். உலகத்துல இருக்கிறவர்களுக்கு அவர்கள் பண்ணின ஒரு உதவிக்கு நம்ம நன்றி மறவாம இருக்கிறது ஏதோ ஒரு செயல்னால அதை நம்ம வெளிப்படுத்தக்கூடிய அவசியம் இருக்கு. ஈஸ்வரன் பண்ணின கிருபைக்கு நம்ம என்ன நன்றி பண்ண முடியும்? ஈஸ்வரனுக்கு நம்மளால ஆக வேண்டியது என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. ஆனாலும் ஈஸ்வரன் பண்ணின ஒரு கிருபைக்கு நன்றி மறக்காம இருக்கிறதுக்கு நாம ஏதாவது பண்ணி ஆகணும். இல்லைன்னா நம்ம நன்றி கெட்டவர்கள் ஆயிடுவோம். அதை பண்றதுக்கு சுலபமான வழி நாமா அப்படிங்கிறது தான். இப்ப யாகம் யஜ்ஞம் இல்ல கர்மா எதை எடுத்துட்டாலும் எல்லாரும் பண்ண முடியுமா? இல்ல எல்லாரும் பண்றோமா? அப்ப நமக்கு இந்த காலகட்டத்துக்கு அது கதி இல்லைங்கிறது தெரியறது. எல்லாருக்கும் பண்ண முடியாது, எல்லா தேசத்திலையும் பண்ண முடியாது, நம்மளாலையும் இப்ப பண்ண முடியாது. நன்னா பேசலாமே தவிர அவரவர்கள் மனசாட்சியில கைய வச்சு மனசாட்சியோட இருக்கிறவன் சொன்னா நம்மளால எந்த அளவுக்கு கர்மாக்களை பண்ண முடியும்? ஒரு 10 பேர் கர்மா பண்ணினா போருமா? எல்லாரும் பண்ணணுமா? கர்மாவுடைய பலனே பகவத் கதையிலையும் பகவான் நாமத்திலையும் ருச்சி வர்றதுதான் அப்படிங்கிறார். பாகவதம் முதல் ஸ்கந்தத்திலே சௌனகாதி மகர்ஷிகள் ஒரு பெரிய சத்திரம்ங்கிற யாகத்தை 1000 வருஷம் நடத்தினா
நடத்தும் பொழுதே சூத பௌராணிகர் அங்க வந்தார். அவர்கிட்ட பகவத் குணத்த சொல்லுங்கோ அப்படின்னு சொல்றதே பாகவதம் என்ன காண்பிக்கிறதுன்னா, அவருடைய கர்மா சபலம் ஆயிடுத்து. அவ சத்திரம்னு ஒரு யாகத்த பண்ணாலே, அந்த யாகம் சபலமாயிடுச்சு. ஏன் சபலமாயிடுத்துன்னா, பகவத் குணத்த சொல்லுங்கோ, சொல்லுங்கோன்னு பகவத் குணத்துல ருச்சி வந்ததுனாலேயே, பண்ணின கர்மா சபலமாயிடுத்து. கர்மாக்கு பிரயோஜனமே என்ன அப்படின்னா, பகவத் கதையில ருச்சி வரதுதான். இப்ப நம்மளுடைய கிருபைய எப்படி காண்பிக்கிறது அப்படின்னா, நாமா. சரி, நீங்க தான் இப்ப சொன்னீர், நம்மால பகவானுக்கு ஆக வேண்டியது எதுவும் இல்லை. இப்ப நாமாங்கிறது மட்டும் பகவானுக்கு ஏதாவது ஆகணுமா அப்படின்னா, அதுவும் இல்ல. இப்போ ஒரு குழந்தைய நல்ல பள்ளிக்கூடத்துல சேர்த்து, அவ அப்பா குழந்தை பொறந்ததுல இருந்தே கஷ்டப்பட்டு, ஒரு நல்ல யுனிவர்சிட்டியா பார்த்து அந்த குழந்தைய சேர்த்து விட்டு, அந்த குழந்தைக்கு நல்ல ஹாஸ்டல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு ரூம் எடுத்து குடுத்து, அந்த குழந்தை சாப்பிடறதுக்கெல்லாம் வசதி பண்ணி குடுத்து, ட்ரெஸ் குடுத்து, போயிட்டு வரதுக்கு ஒரு கார் குடுத்து, எல்லாம் பண்றார். இப்ப பண்ணும்பொழுது அந்த குழந்தை என்ன பண்ணினா அவ அப்பா சந்தோஷப்படுவார் அப்படின்னா, நல்ல ஒழுங்கா படிச்சு நல்ல பையனா இருந்தா அவ அப்பா சந்தோஷப்படுவார். ஆனா, இதுல கூட அந்த அப்பாவுக்கு பிரயோஜனம் இல்ல. அந்த படிப்பு அவனுக்கு தான் பிற்காலத்துல உதவி பண்ண போறது. இருந்தாலும் அந்த பிதா சந்தோஷப்படுறா மாதிரி, இவ்வளவு பிரபஞ்சத்த நமக்கு அனுகூலமா பண்ணி குடுத்திருக்கிற பகவானுக்கு, நாம பண்ணக்கூடிய நாம சங்கீர்த்தனமும் நமக்கு தான் உதவி பண்ண போறது. அவருக்கு ஒண்ணும் உதவி இல்ல. நம்ம சௌக்கியமா இருந்தா, நம்ம பகவத் பக்தி பண்ணி மோட்சத்துக்கு போனா, அதனால ஜெகத்பிதாவான பகவான் சந்தோஷப்படுறான். அதனால இது ஒரு சுலபமான தர்மம். இப்ப நம்ம சம்ஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கிரந்தத்த பாராயணம் பண்ணினா, அதனுடைய அர்த்தம் புரிய போறதில்ல. அர்த்தம் புரியலைன்னா, ஹிருதயத்திலேருந்து பாவம் வரப்போறதில்ல. பாவம் வரலைன்னா, பக்தி வரப்போறதில்ல. காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு யாராவது ஒரு அந்த லெட்டர் படிக்கும்போது அதோட அர்த்தம் புரிஞ்சா தானே சொல்றாருங்கிறது நம்ம தன்மையா இல்லைன்னா லாங்குவேஜ் மட்டும் தெரிஞ்சு, அந்த லாங்குவேஜ் படிச்சுட்டோமானால், அதுல என்ன சொல்றார் அப்படிங்கிறது நமக்கு தெரியலைன்னா, மனசு உருகாது. மனசுல பக்தி பாவங்கள்லாம் ஏற்படாது. அதனால வேற ஒரு நமக்கு தெரியாத எந்த பாஷையில இருக்கக்கூடிய ஒரு கீர்த்தனத்த பாடினாலும் சரி, எந்த ஒரு கிரந்தத்த பாராயணம் பண்ணினாலும் சரி, நமக்கு அது ஒரு 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 உச்சரிப்பா இருக்க போறதே தவிர, ஹிருதயத்திலே ஒரு பக்தி புஷ்டிய உண்டு பண்ண போறதில்ல. இப்ப ஏதாவது ஒரு பாட்டு இருக்கு. நான் உலகத்துல பிறந்து எவ்வளவு நாள் கஷ்டப்படுவேன் அப்படின்னு தமிழ்ல இருந்ததுன்னா, நமக்கு மனசுல அந்த வரி அர்த்தம் புரியறது நம்ம உடனே தலையில ஆட்டும். ஒரு தமிழ் பாட்டுல "நான் நாட்டு பொம்மையா" அப்படின்னு இருந்ததுன்னா, நமக்கு அதோட மீனிங் தெரியறது. அது மனசுல வருது. மனசுல ஏதோ ஒரு கெமிஸ்ட்ரிய உண்டு பண்றது. இப்ப அதுவே பிரெஞ்சுல இருந்தது, ஜெர்மன்ல இருந்தது, டிரான்ஸ்லிட்டரேஷன் பண்ணி படிச்சோம். அதோட அர்த்தமே தெரியலன்னா, அது என்ன ஒரு ஹிருதயத்துல கெமிஸ்ட்ரிய உண்டு பண்ண போறது? அதுதான் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஆழ்வார்கள், நாயன்மார்கள்லாம் பக்தி தாய்மொழியில வேணும் அப்படிங்கிறதுக்கு தான் பாடுபட்டா. அப்புறம் தான் அவ அவ பண்ணினா. ஆனா எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன அப்படின்னுட்டா, நாமா. நாமாங்கிறது எப்படி அப்படின்னா, நாம பக்தால் நாமா சொல்றது அப்படிங்கிறது, நம்ப ஒருத்தர் போயிண்டே இருக்கார். அவர் பேரு கிருஷ்ணா. எப்படி கூப்பிட்டா அவர திரும்ப வைக்கலாம் அப்படிங்கிறது பக்தாள் பகவான நாமா சொல்லி கூப்பிட்டுண்டே இருக்கா. ஒரு நாள் கிருஷ்ணன் என் மேல திரும்பி பார்க்க மாட்டானாம். அவருக்கு ஒரு பழக்கம் ஆத்மார்த்தமா சுத்தமா கூப்பிட்டா தான் திரும்பி பார்ப்பார். நான் 1000 தரம் கூப்பிட்டா ஒரு தரம் திரும்பி பார்க்க மாட்டாரா? அப்படி ஹிருதயம் வந்திருக்காதா? அப்படின்னு நாம சொல்றோம் நம்ப. இவ்வளோ நாமாவுல ஒரு நாமாவது அவர போய் சந்தோஷப்படுத்தாதா? அப்படிங்கிறது தான். நமக்கு ஒரு குவாலிட்டி இல்லைன்னா, குவான்டிட்டிய ஜாஸ்தி பண்ணணும். திரௌபதிலாம் ஒரே ஒரு நாமாவுல பகவான் வந்தான்னா, அவ்வளோ இன்டென்சிஃபைடா இருந்தது அது. அப்படிதான் கஜேந்திரனும் கூப்பிட்டான். நமக்கு அப்படி இல்ல, ஒரு பொழுதுபோக்கா இங்கேயும் அங்கேயும் திரும்பிண்டு, இப்ப ஏதோ ஒரு கையில ஃபோன வச்சுண்டு நாமா சொல்றோம். தப்பு இல்ல. சாங்கேத்தியம், பாரிஹாஸ்யம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இருந்தாலும், நமக்கு மரணத்துக்கு அப்புறம் மோட்சம் கிடைக்க போறதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், வாழற காலத்திலேயே மனசுல ஒரு சாந்தியும், அமைதியும் வேணும் அப்படின்னா, ஆமா நெறைய சொன்னா மனசுல இருக்கிற அசுபமான வாசனைகள்லாம் போயிடும். போக, போக, போக நமக்கு மனசுல ஒரு சாந்தியும், அமைதியும் நம்ம உணரலாம்.
அந்த ஒரு உத்தேசத்துலதான் எல்லாருக்கும் ஒரு எளிய வழிய காண்பிக்கணும் அப்படிங்கிறது. வேற ஒண்ணும் இல்ல. அந்த எளிய வழிய நாம கற்பனை பண்ணக்கூடாது. சாஸ்திரம் சொல்லியிருக்கணும். சாஸ்திரம் சொல்லியிருந்தாலும் போராது, மகாபுருஷர்கள் அதை நமக்கு அனுசரிச்சு காமிச்சிருக்கணும். நீங்களே கொஞ்சம் மனசுல கைய வச்சுட்டு சொல்லுங்க பார்ப்போம். எல்லாராலையும் தியானம் பண்ண முடியுமா? தியானம்னா என்னன்னு தெரியுமா? எல்லாராலையும் யோகம் பண்ண முடியுமா? யோகம்னா என்னன்னு தெரியுமா? எல்லாராலையும் கர்மா பண்ண முடியுமா? எல்லாராலையும் பிரம்ம விசாரம் பண்ண முடியுமா? நினைச்சு பார்க்கணும். இதெல்லாம் கொஞ்சம், அதாவது மனுஷனுக்கு ஒரு 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 கொனஷ்ட ஒண்ணு உண்டு. நான் பண்ணினா பெருசாதான் பண்ணுவேன், இல்லாட்டா ஒண்ணும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு கொனஷ்ட. அப்படி இருக்கக்கூடாது. அது ரொம்ப தப்பு. நம்மால என்ன முடியுமோ அதை பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் ஒரு சரியான வழி இல்லையா? ஒரு சரியான ஆட்டிடியூட் அது. அதனால நான் பண்ணினா ஏதாவது பெருசாதான் பண்ணுவேன், இல்லைன்னா ஒண்ணும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது இருக்கிறத காட்டிலும் ரொம்ப சிம்பிளா இருக்கு. இல்ல பொறுத்தியாரோட துணை இல்ல, செலவு இல்ல, ஏமாத்துறதுக்கு வழி இல்ல, தப்பா போறதுக்கு வழி இல்ல. சுலபமான வழி நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிறது. அந்த ஹரே ராமாங்கிற மகா மந்திரத்தை தான் உபனிஷத்தெல்லாம் காண்பிக்கிறது. எவ்வளவோ மகா புருஷர்கள் இந்த நாமத்தை சொல்லியிருக்கா. நம்முடைய குருநாதரும் இந்த நாமத்தை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். நமக்கு ஒன்றும் இதை பத்தி விசாரமோ ஆராய்ச்சியோ தேவையில்லை. குருநாதர் சொல்லியிருக்கார், நம்ம சொல்லிகிட்டே இருப்போம். பலன் கொடுக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு, ஈஸ்வரனுடைய பொறுப்பு. அந்த ரீதியில இப்ப உலகத்துல ஆஸ்திரேலியால நமக்கு சிட்னில நாமத்வார் இருக்கு, மெல்போர்ன்ல நாமத்வார் இருக்கு, பிரிஸ்பெயின்ல நாமத்வார் இருக்கு, சிங்கப்பூர்ல இருக்கு, மலேசியால இருக்கு, அமெரிக்கால நிறைய இடங்கள்ல இருக்கு. இந்த மாதிரி நாமும் உலகம் முழுக்க பரவணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில நம்ம ஸ்கந்த பிரசாத் அப்புறம் அங்க இருக்கிறவர்கள் எல்லாம் சேர்ந்துண்டு கனடால ஒரு அழகான நாமத்வாரை கொண்டு வந்திருக்கான். அந்த நாமத்வாரோட திறப்பு விழா அன்னைக்கு இதை விட எனக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயம் ஒன்றும் இல்லை. மேல இந்த நாமம் நிறைய பரவி கனடாலேருந்து வரவாள்லாம் பார்க்குறேன். நான் அப்படியே வரா இல்லையா அழிவுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, ஒருத்தர் சொல்றாரு எனக்கு ராமருச்சி வேணும் இருக்கிறார், எனக்கு பிரேம பக்தி வேணுங்கிறார், என்னுடைய நாக்குல நாமா இருந்துட்டே இருக்கணும்னு கேட்கிறார். எனக்கு இவர்கள்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. ஒரு பகவத் பக்தி எப்படி வந்திருக்கு அவர்களுக்கு. இதெல்லாம் கேட்கணும்னாலே அது ரொம்ப பெரிய விஷயம். அது ஹிருதயத்திலேருந்து வருதுன்னா அவ்வளவு தூரம் பகவானுடைய கிருப்பை அவர்கள் மேல விழுந்திருக்குன்னு அர்த்தம். இந்த கனடா முழுக்க நாமும் பரவி நாமும் சௌக்கியமா இருப்போம். நம்ம வீடும் சௌக்கியமா இருக்கட்டும், நாடும் சௌக்கியமா இருக்கட்டும், உலகமும் சௌக்கியமா இருக்கட்டும். சர்வ ஜனங்களுக்கும் பகவானுடைய கிருபையினால எல்லா மங்களங்களும் பிராப்தமாகட்டும்.
தேவா சரணம் சரணம் ஜயத்தில் கிருஷ்ண பிரேமயினியோ தெரித்திடுவாயே சைதன்ய தேவா சரணம் கிருஷ்ண சைதன்ய தேவா சரணம் சரணம் சைதன்ய தேவா சரணம் வித விதமாடி பாராவே பலமுடு சைதன்ய தேவா சரணம் चैतन्य देवा शरणं शरणो चैतन्य देवा कृष्ण चैतन्य देवा चैतन्य देवा जय 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 देवा जय जगन्नाथ स्वरूपा कलियुग प्रत्यक्ष देवा कुंडला कलियुग प्रत्यक्ष देवा संततं सेवित मुरलीधर संततं सेवित मुरलीधर साधु सज्जन हृदयवासा रमण हरि गोविंद रमण हरि रमा रमण हरि रमा रमण हरि गोविंद हनुमंता अद्भुत रूप हनुमंता हनुमंता आय सेवक हनुमंता जय हनुमंता हनुमंता जय हनुमंता जय हनुमंता जय हनुमंता हनुमंता इंद्रधायक हनुमंता ईश्वररक्षक हनुमंता इंद्रभूत हनुमंता उग्ररूपा हनुमंता उद्वेग दुरंकर हनुमंता उग्रप्रिय हनुमंता गुरु सुंदर हनुमंता उद्वरेगा हनुमंता गणभूत हनुमंता रुमापति सका हनुमंता एकांत हनुमंता एक दैववाद हनुमंता एलामलादर आड़ी कोंडिरुपोम सदानंगल पाड़ी कोंडिरुपोम पाड़ी कोंडिरुपोम सदानंगल पाड़ी कोंडिरुपोम हरे देवी देडुपोम अंगुमिंगु देवी मलर कानाद परंगुरुलै पाड़ी अடைந்திடுவோம் அறியாத பொருளை பாடி அடைந்திடுவோம் பாடி அடைந்திடுவோம் முனிவரும் யோகியரும் தேடிடும் வரும் பொருளை பாடி அடைந்திடுவோம் ஆலம் செய்து பல முழம்பி பாடி அடைந்திடுவோம்
ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.